ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவிலிருந்து ஒதுக்கப்பட்ட பிரம்மாண்டத்தோடைய வாரிசு திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிட்டார் அப்பா. ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வசதியான ஸ்கூலு, பெரிய டாப் காலேஜ் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சதெல்லாம் வேறு துறையில் ஏதாச்சும் ஒரு உருப்படியான ஒரு வேலையை பார்ப்பேன் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ பண்ணேன். ஆனால் அப்பா அர்த்தம் ஓடுதில்ல அப்படின்னு சொல்லி, அதனால் நானும் சினிமாவில் வருவேன், பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சி உள்ளே வந்தாங்க இந்த நடிகை. சரி வந்தது தான் வந்தாங்க, ஏதாச்சும் கொஞ்சம் சாதிப்பாங்கன்னு பார்த்தா வந்த வேகத்திலே புடனையிலே தட்டி உட்கார வச்சுட்டாங்க. இந்த நடிகை ஆரம்பத்தில் பார்த்து முன்னணி நடிகர்களோடு ஜோடி போட்டு நடிக்க வச்ச அப்பா, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உனக்காக எவங்கிட்டையும் போய் கை கட்டி சிபாரிசெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே போட்டார் அந்த டைரக்டர் அப்பா. ஸோ சினிமா வாய்ப்புகள் ஒட்டுமொத்தமாக கைவிட்டு போன நிலையில் மகளுக்கு சரி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு நம்மளுடைய கடமை முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா, ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு வீட்டை விட்டு துரத்திடுவோம். இதோடு இந்த தேடுற வேலை, அந்த வேலை, இந்த வேலை, எந்த வேலையுமே பொண்ணுக்காக பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ சினிமாவில் கொடிகட்டி பறந்துட்டு இருந்த அப்பாவுக்கே மகளுடைய சினிமா வருகை அதிர்ஷ்டத்தை தராமல் ஒரு ஃப்ளாப் படங்களாக கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் சொன்ன கண்டென்ட் வச்சு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம அதித்தி சங்கர் தான் அந்த வாரிசு நடிகை, நம்ம சங்கர் தான். ஸோ சங்கருக்கே நல்ல நல்ல ஹிட் படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ நடிகை கால் வச்சாங்களோ சினிமாவில் சங்கரோடைய மார்க்கெட் படுத்துருச்சு அப்படின்றதான் கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு டாபிக். ஸோ மகள் வந்தாங்க, அப்பாவுக்கு அடுத்தடுத்து பேக் டு பேக் லாஸ். அதுவும் பெரிய சாதாரண லாஸ்லாம் கிடையாது. 300 கோடி பட்ஜெட்டில் எடுத்தது ஒரு 100 கோடி கூட கலெக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய நஷ்டம் கொடுத்த ஒரு ஆளாக மாறிட்டார். ஸோ இது நடிகையோடைய வரவால் தான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா எவ்வளோ தடுத்தாலும் மடம்பிடிச்சு மகளுடைய நிலைமை தற்போது ரொம்பவே மோசமாகி இருக்குது. இதுதான் அப்போவே தலையில் அடிச்சிட்டேன், உனக்கெல்லாம் இதெல்லாம் செட்டாக வராது, உனக்கு சுட்டு போடால் நடிப்பெல்லாம் வராது, வேணாம் அப்படின்னு சொல்லி தலைப்பாட அடிச்சுட்டேன், கேட்டியா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே ஒரு முறை மகளுடைய திருமணம், அதாவது மூத்த மகளுடைய திருமணம் டிவோர்ஸில் முடிஞ்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணுற நிலைமை வந்துச்சு. அந்த மாதிரி அவசரப்படாமல் நல்ல மாப்பிள்ளையாக பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். ஸோ இந்த செய்தியை நடிகைக்கிட்ட சொல்லும்போது, நான் சினிமாவில் பெரிய ஆளாக சாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நடிகை ஒரே போட்டிருக்காங்க அம்மா கிட்ட. ஸோ அம்மா இப்போ அப்பா எப்படியாச்சும் இவளை வீட்டை விட்டு துரத்துனா தான் நிம்மதி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் போட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் அம்மா கிட்டே போய் நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பேருக்கும் நடுவில் சிக்கி தவிக்கிறது என்னவோ அம்மா தான். ஸோ இந்த நேரில் எங்கே போய் முடிய போதோ, கோலிவுட்டில் பெரிய ஹாட் டாப்பிக்காக அப்பா மகள் சண்டை தான் பேசப்பட்டுட்டு வருது. எங்கே போய் முடியுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ரம்யா ஆண்டி சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாவில்.